ஒரு பக்கம் அந்த வெள்ளை அறிக்கை வந்து தயாராகி வந்துருச்சு. ஆக்சுவலாக யார் யார் அடுத்து கைது இதை நோக்கி தான் போக போகுது. சேகர் பாபு வந்து கிட்டத்தட்ட 3000 கிலோ சொல்கிறாங்க தங்கங்களை உருக்கி கொள்ளையடித்ததாக. கோவில். ஆமாம், நிச்சயமாக ஏவா வேலு 16 கோடி பண்பாளர் வந்து இதில் சிக்குவ போகிறாரு. 16 கோடிக்கு பாலம் கட்டிய விதம் வெள்ளை அறிக்கையாக வரப்போகுது. கேஏ நேரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நகர்ப்புறங்களில் அடித்த கொள்ளைகளுக்கு அளவே இல்லை. அது மட்டும் இல்லை, பணி நியமனத்தில் மிகப்பெரிய கொள்ளை. மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், வெள்ளை அறிக்கைக்கு பிறகு உதயநிதி கைது செய்யப்படுவார். கழிவறை பயன்படுத்த தெரியாமல் தடுமாறிய உதயநிதிக்கு குண்டி விட்டவர். இவங்க எல்லாம் இப்போ மாற்றப்படுறாங்க. திமுகவுக்கு என்ன செய்ய போகிறோங்கிற தருமாறு. அதனால தான் நீங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, திமுகவும் கூட்டி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சிடலாம், விஜய் வந்து விடக்கூடாது, ஏன்னா நம்ம அடித்த கொள்ளையில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு உள்ள பயம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு நிற்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். ஆக்சுவலாக தாவேக ஆட்சி அமைந்து இந்த ஒரு மாத காலம் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் அந்த வெள்ளை அறிக்கை வந்து தயாராகி வந்துருச்சு. ஆக்சுவலாக யார் யார் அடுத்து கைது இதை நோக்கி தான் போக போகுது. இந்த வெள்ளை அறிக்கையை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எத்தனை திமுக அமைச்சர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து மாட்டுவாங்க? எந்த அளவுக்கு வந்து ஊழல் நடந்திருக்கு? இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவிலிருந்து குடியேறிய அமைச்சர்கள் அனைவரும் கைது செய்யப்பட போகிறார்கள். அது சேகர் பாபு வந்து கிட்டத்தட்ட 3000 கிலோ சொல்கிறாங்க தங்கங்களை உருக்கி கொள்ளையடித்ததாக. கோவில். ஆமாம். ஓகே. இப்போ என்னுடைய தம்பி இளவல் ரமேஷ் அந்த துறைக்கு வந்திருக்கிறாரு. நேர்மையான முறையில் ரொம்ப வேகமாக தன்னுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி என்ன செய்யணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ அது வெள்ளை அறிக்கையாக இப்போ வரப்போகுது. கல்வித்துறையில் வந்து அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்களில் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கு. 300 பேர் படிக்கிற இடத்துல 3000 பேர் கணக்கு காட்டியெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஆண்டுக்கு 6லேருந்து 7 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக இன்றைக்கி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் வந்து கண்காணிக்கக்கூடிய இடத்துல வந்ததுனால இன்றைக்கி என்னுடைய இளவல் மரியாதைக்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் அதை தயார் நிலைப்படுத்திட்டு இருக்காங்க. 2 மூன்றாவதாக கனிம வள கொள்ளை என்பது அபரிமிதமான கொள்ளை, அளவு கடந்த கொள்ளையாக போயிருக்கிறது. எங்களுடைய அமைச்சர் பிரபு அவர்கள் இப்போ தென் பிராந்தியங்களில் நெருக்கி முடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் மூட சொல்லி உத்தரவு போட்டு மூடிட்டாங்க. மேற்கு பிராந்தியத்தில் இன்னும் அமைச்சர் காலடி பதிக்கலை. ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டுமே இந்த காந்தி என்கிற ஒரு முன்னாள் திமுக அமைச்சர் அல்லது எம்எல்ஏ அந்த அயோக்கியம் வந்து கடுமையான இன்னும் நோண்டப்பட்டு கொண்டிருக்கு. 200 அடிக்கும் கீழே போயிட்டாங்க. ஒரு மலையை வெட்டி மரம் மாதிரி ஒரே ஒரு சும்மா நினைவுக்கு வச்சுருக்காங்க பாறையை. அந்த அளவுக்கு உடைச்சிட்டாங்க. இப்போ அதுக்கான வெள்ளை அறிக்கையும் ஒப்படைச்சிட்டாங்க. அது தயாராக இருக்கிறது. இதை விட ஆற்றுமணல் கொள்ளையெல்லாம் இப்போ வந்து எங்கள் பிரபு சரி பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி மதுபான கடையில் அடித்த கொள்ளை கிட்டத்தட்ட ஆண்டுக்கு உதவி என்ற பெயரில் உற்பத்தியாளர்கள் செய்கிற நிதி 1200 கோடி, 5 ஆண்டுகளில் 6000 கோடியை கொள்ளையடித்திருக்கிறது திமுக. அதற்கு முன்னால் அதிமுக கொள்ளையடித்திருக்கு. இப்போ இன்னொரு செய்தி இதில் என்னென்னா, இது திமுகவுக்கு எதிரான வெள்ளை அறிக்கை என்பதை விட அதிமுகவிற்கும் சேர்த்து ஒரு வெள்ளை அறிக்கை இன்றைக்கு வர இருக்கிறது என்று தான் நாம் இதை பார்க்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ யார் அதில் மாட்ட போகிறா அப்படின்னா, நிச்சயமாக ஏவா வேலு 16 கோடி பண்பாளர் வந்து இதில் சிக்குவ போகிறாரு. 16 கோடிக்கு பாலம் கட்டிய விதம் வெள்ளை அறிக்கையாக வரப்போகுது. அது மட்டுமல்ல, நீர்நிலைகளில் உருவாக்கப்பட்ட பாலங்கள், கட்டிடங்கள் அல்லது நீர்நிலைகளில் உருவாக்கப்பட்ட தடுப்பு சுவர்களில் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கு. நெடுஞ்சாலைத்துறையில் அளவுக்கு அதிகமாக கொள்ளை நடந்திருக்கிறது. ஆக இந்த அனைத்து துறைகளுடைய செலவினங்கள் எவ்வளவு இந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்று இருக்கிறது என்று பார்த்தால் லட்சம் கோடிகளை தாண்டி கொள்ளையடித்த கும்பல்களாக இந்த 2 கும்பல்களும் இருக்கிறது என்பதை நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அதை வெளியிட போகிறாரு. எவ்வளவு நிதிச்சுமைகள் இருக்கிறது அப்படிங்கிறத இன்னும் 2 நாட்களில் சட்டசபை கூடுகிற நேரத்தில் இந்த வெள்ளை அறிக்கை வரப்போகிறது. அதுதான் ரொம்ப கவனமாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ சட்டசபை என்பது அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட 101 பேர் புதியவர்கள், அதில் அமைச்சர்கள் இல்லாட்டாங்க. 6 பேர் தான் கொஞ்சம் பழைய ஆட்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மொத்தம் 107 பேர். ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் 100ஐ தாண்டியவர்களாக இருக்கிறார். அதில் வந்து புதுமுகங்களை பார்த்தா தேட வேண்டியது இருக்குது. எல்லாம் பழைய முகங்கள். ஆக சட்டசபையில் வந்து
அனுபவம் பெற்றவர்களும் சட்டசபையில் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு யுத்தம் தொடங்க இருக்கிறது. அந்த யுத்தத்தில் தமிழக வெற்றி கழகம் தாறுமாறாக வச்சு செய்ய போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் அதற்கான ஒரு வழிகாட்டல் குழு அமைப்பு இன்றைக்கு வந்து தொடங்கி மரியாதைக்குரிய தந்தை சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் இன்றைக்கு எப்படி பேச வேண்டும், சபையை எப்படி வழிநடத்த வேண்டும், இதற்கு முன்னால் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சபையில் எவ்வாறெல்லாம் தலைவர் பெருமக்கள் பேசியிருக்கிறார்கள், அதை புத்தகங்களாக அங்கே சட்டசபை நூலகத்தில் இருக்கிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை எடுத்து படித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சட்டசபையில் பேசக்கூடியவர்கள் மக்களின் சாமானியர்களை சரித்திரம் படைத்தவர்களாக உருவாக்கப்பட வகையில் பேச வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு பிரபாகர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக வெள்ளை அறிக்கையும் நாளை மறுநாள் நடக்க இருக்கிற சட்டசபையும் இரண்டும் கலந்த கலவையில் நான் உங்களை சந்திக்கிற நேரம் இது. ஒரு மிகப்பெரிய யுத்தத்திற்கு தாவேகா தயாராகி கொண்டிருக்கிறது. ஓகேண்ணா, இப்போ இந்த வெள்ளை அறிக்கை தமிழ்நாடு அரசில் வந்து எந்த அளவுக்கு அந்த பணங்களை வந்து சூறையாடி இருக்காங்கன்றதை வந்து அது அதிமுகவும் சரி திமுகவும் சரி அதுக்கான ஒரு அறிக்கை தான் அந்த வெள்ளை அறிக்கை. இதில் வந்து முக்கிய அமைச்சர்கள் இருக்காங்க. செந்தில் பாலாஜி மேலே ஏற்கனவே வந்து நிறைய ஊழல் வழக்குகள் இருக்குது. அப்புறம் நேரு மேலே அவர் வந்து நிறைய ஊழல் வழக்குகள் வந்து இருக்குது. சென்னை பெருநகரத்தில் நடந்த 4000 கோடி ஊழல் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேரு தான் அதை கட்டமைச்சிருக்கணும். ஆனால் இங்கே சேகர் பாபுவும் மேயராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிரியா அவர்களும் தான் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இப்போ நேரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நகர்ப்புறங்களில் அடித்த கொள்ளைகளுக்கு அளவே இல்லை. அது மட்டும் இல்லை, பணி நியமனத்தில் மிகப்பெரிய கொள்ளை. அது நம்மளே பார்த்த 888 கோடி ரூபாய் கொள்ளையெல்லாம் நடந்திருக்கு. 1200 கோடி கொள்ளை. அது மட்டும் இல்லாமல் சதுப்பு நிலத்தை ஆட்டை போட நினச்சி அதில் ஒரு 2000 கோடி பேரம் பேசிய கொள்ளை. இதெல்லாம் வந்து இப்போ வெள்ளை அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட போகும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, மின்சாரத்துறையில் ஒரு மிகப்பெரிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்லாம் பார்த்தோம். ஏகப்பட்ட கொள்ளை, லட்சம் கோடிகளை தாண்டி கொள்ளை போயிருக்கிறது. அதில் என்ன ஒரு முக்கியமான செய்தி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பெல்லாம் போட்டாங்க பாருங்கள். மின்சார பெட்டிகளுடைய இணைப்பு பெட்டிகளில் ஒரு தடுப்பு போட்டாங்க. பொதுமக்கள் வந்து அதை தொடக்கூடாது, பண்ணக்கூடாது. அதிலேயே மிகப்பெரிய ஊழலை செய்திருக்காரு. ஒப்பனையறை என்கிற பெயரில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கிறது. அதையும் இப்போ வெளிக்கொண்டு வருவதற்கான வெள்ளை அறிக்கை தான் தயாராகிட்டு இருக்கு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டீங்க. அவர் அதிமுகவிலேயே பணி நியமனத்தில் வந்து அடித்த கொள்ளைகளை தாண்டி இன்றைக்கு நிலக்கரி ஊழல் மிகப்பெரிய அளவில் அவர் சிக்கியிருக்கிறார். அதாவது என்னென்னா, மின்சார உற்பத்திக்கான நிலக்கரி இறக்குமதியிலும் நிலக்கரி சாம்பல் ஏற்றுமதியிலும் மிகப்பெரிய கொள்ளையை அவர் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து லட்சம் கோடிகளை தாண்டி நிற்கிறது. அப்போ கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்த நாளில் இருந்து கடந்த 2021 அதிமுக ஆட்சி முடிகிற வரை தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 5 லட்சம் கோடி தான் இருந்ததாக சொல்லப்படுது. 5.5 லட்சம் கோடிகள். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடிகளை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். என்ன அப்படி சாதித்து கிழித்தார்கள் என்று தெரியவில்லை. இதைவிட மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், வெள்ளை அறிக்கைக்கு பிறகு உதயநிதி கைது செய்யப்படுவார். அதில் மாற்றமே இல்லை. இப்போ அவர் மேலே இது வரைக்கும் எந்த ஒரு ஊழலும் பெரிய அளவில் இல்லை. அது நீங்கள் வந்து அவருடைய நண்பர்கள் அடித்திருக்கிற கொள்ளை, சைக்கிள் ஓட்டி கற்றுக் கொடுத்தவன், பாடம் படித்து பிட்டடிக்க கற்றுக் கொடுத்தவன், அதுக்கு பிறகு பார்த்தா கழிவறை பயன்படுத்த தெரியாமல் தடுமாறிய உதயநிதிக்கு குண்டி எழுதி விட்டவன், இவங்க எல்லாம் இப்போ மாட்ட போகிறாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால், இவர் அடித்த கொள்ளையை விட இவருடைய நண்பர்கள் அடித்த கொள்ளை இன்றைக்கி வெளிச்சமாச்சுங்க. அந்த பாஸ்கரன் போன்றவர்களெல்லாம் அடித்த கொள்ளை இன்றைக்கி திரைப்படங்கள்லாம் அவங்க புதுசாக வெளியிட்டு இருக்காங்க. ஆக இவர்கள் முதல்ல உதயநிதி கைது செய்யப்படுவார். அடுத்து முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவார். ஏன்னா கப்பம் நிறைய போயிடுச்சு அவங்களுக்கு. கப்பம் இல்லாத துறையே இல்லை, அந்த லெவலுக்கு கப்பம் கட்டியிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்கிற விடயமே இப்போ இடையில ஒரு பிரச்சனை கிளம்பினாங்க. இல்லை அது வந்து மின் கட்டணம்லாம் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், மதுபான கடைகள் ஏதாவது அரசு கட்டிடங்களில் இயங்கி பார்த்துருக்குறீங்களா? ஏன் தனியார் கட்டடங்களில் வச்சுருக்காங்கன்னா, இப்போ எங்கள் தாவேக அரசு அதை மாற்றுறதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்க. அரசு கட்டிடங்கள் தான் ஏன்னா கிராமப்புறங்களில் இருக்கிற கடைகள் வந்து அதிகபட்ச வாடகை எவ்வளோ போகும்? ஒரு 5000த்துக்குள்ளே தான் போகும் அதிகபட்சமாக. ஆனாலும் அதுக்கு 75,000 ரூபா பில்லு காட்டியிருக்காங்க. மின் கட்டணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 20,000. நீங்கள் அங்கே இருக்கிற அந்த பாட்டில் போத்தல்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பீருக்கு மட்டும்தான் குளிரூட்டப்படும், மற்ற பாட்டில் எதுக்கும் குளிரூட்டுவது இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படிங்கும்போது அப்போ மின்கட்டணம் எப்படி இது ஏறும்? எனக்கு புரியவே இல்லை. ஆக இது எல்லாம் வெள்ளை அறிக்கையாக இப்போ வெளிவர இருக்கிறது.
அதோடு மட்டுமல்ல, பெட்டியை ஏற்றி இறக்குவதில் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஊழியர்களே வந்து பணம் வசூல் பண்ணியிருக்காங்க, கடைக்கு கடை. இது எல்லாம் வெள்ளரிக்கையாக பல ஆயிரம் கோடி மட்டுமே வந்து டாஸ்மார்க்கில் ஊழல். இதுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள், அதில் மாற்றம் இல்லை. அதற்கான வெள்ளை அறிக்கை இப்போ தயாராகி கொண்டு இப்போ என்னென்னா, திமுகவுக்கு என்ன செய்ய போகிறோங்கிற தருமாறு. அதனால தான் நீங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, திமுகவும் கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சிடலாம், விஜய் வந்து விடக்கூடாது, ஏன்னா நம்ம அடித்த கொள்ளைகளை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு உள்ள பயம். எதிரியும் துரோகியும் சேர்ந்து இந்த நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான வேலையை செய்தது காரணத்தால் தான் அதிமுக இன்னைக்கு சுக்குநூறாகி போய் கிடக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆக அந்த விஷயத்தில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டு கொள்ளையர்களாக தமிழ்நாட்டை கொள்ளையடித்து முடித்து விட்டார்கள். இன்றைக்கு எங்களது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியை தொடங்க வேண்டும் என்று பார்த்தால் அதனுடைய நீட்சி இன்னும் தொடர்கிறது. இப்போ நேற்றைய தினம் கும்மிடிப்பூண்டியில் வந்து ஒரு 3 வயது குழந்தை இவ்வளவு வன்மமாக ஒரு பாலியல் இச்சைகளுக்கு உட்பட்டு உதிரங்கள் வடிய வடிய தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாள் அல்லது உயிரை பறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஆட்சி எப்படி அதை எதிர்கொள்ள போகிறது என்று எங்களுக்கு பயமாக இருக்கிறது. காரணம், திமுகவுடைய நீட்சி தான் இன்னும் அது தொடர்கிறது. நீங்கள் உள்கட்டமைப்புகளில் இன்றைக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக காரர்களாகவே இருக்கிறார்கள். எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் மேயர் பிரியாவிற்கும் நடந்த சலசலப்புகளை நீங்கள் அறிவீர்கள். இது எல்லாமே ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகவும் தடைக்கல்லாகவும் இன்றைக்கு திமுகவுடைய மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அந்த நேரத்தில் வெட்ட வெளிச்சமாக சொல்லுவேன். அந்த கும்மிடிப்பூண்டி 3 வயது சிறுமி அந்த பாலியல் வழக்கு பற்றி பேசலாம். அதில் என்ன, இப்போ ஆட்சியில் வந்து தாவேக்க தான் வந்து இருக்குது, காவல்துறை வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இது பற்றாக்குறைக்கு வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அப்படி இருந்தும் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. பொறுப்பேற்றுக்க வேண்டியது வந்து தாவேக்காவை தான். அது வந்து திமுக மேலே பழி போடுறது வந்து அதற்கான முழு பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த தாயிடமோ தந்தையிடமோ நாங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்குறோம். ஏன்னா இன்னொரு செய்தியை அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் சிங்கப்பெண் திட்டத்தை வந்து தமிழ் முறைப்படுத்தியிருக்கிறோம், ஹிந்தி முறைப்படுத்தப்படவில்லை. அவர்கள் இந்திக்காரர்கள், அவர்களுக்கு இன்னும் அந்த மொழி தெரியாமல் இருந்திருப்பார்கள். ஒன்று. ரெண்டாவது, இப்போ எங்களது ஆட்சியில் வந்து ஒரு கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. வெளிமாநிலத்தவர்கள் யார், எந்த வேலைக்காக இங்கே வந்திருக்கிறார்கள், யாரால் கொண்டாந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் வாடகைக்கு கொடுத்துருக்கிறார்கள், இந்த கணக்கெடுப்பு பணிகள் இப்போ தீவிரப்படுத்த போகிறது தவேக ஆட்சி. ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவன் ஒரு ஊருக்காரன் இப்போ இங்கே வந்து தங்குறான், வெளி மாநிலத்திலிருந்து வந்து தங்குறான், அவன் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரியே வாழ்ந்துடுறாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணாதவன் தான் இப்போ இங்கே இந்த மண்ணில் நிறைய. ஏன் இந்த குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அதிக பெரும்பான்மையாக இளைஞர்கள் அங்கேருந்து இங்கே வந்து வேலை தேடி வர்ற நேரத்தில் இதற்கும் பின்னணியில் இருக்கிறது கஞ்சா போதைகள் தான். அப்போ இன்னமும் கஞ்சா போதைகள் இருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், நானே கண்கூட பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, இன்னமும் கட்டிங் போயிட்டுருக்கு, காவல்துறைக்கான கட்டிங் இன்னும் அந்த இது நிறுத்தப்படவில்லை. அதற்கான காரணம் வந்து என்னென்னா, இந்த ஆட்சியை பற்றி இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், அல்லது எங்கள் தலைவர் அல்லது நமது முதல்வரை பற்றி இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். இப்போ இந்த விடயத்தில் இந்த மாணவி இழப்புங்கிறது எங்களுடைய குழந்தை, அது நம்மளுடைய குழந்தை. அந்த இழப்புங்கிறது இன்றைக்கும் அதுலேருந்து வந்து நம்ம மீள முடியாமல் தான் இருக்கிறோம். ஒரு செய்தி இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், அல்லது அண்ணன் என்கிற முறையில் ஒரு தம்பி நமது முதல்வருக்கு ஒரு அன்பான கோரிக்கையை நான் வைக்க விரும்புகிறேன். முதல்ல வந்து கிராம பாதுகாப்பு படை என்பதை உருவாக்கப்பட வேண்டும். அந்த கிராம பாதுகாப்பு படை என்பது அங்கே இருக்கிற விஓஓ தலைமையிலான பாதுகாப்பு படையாக இருக்க வேண்டும். அவருக்கு கீழே பணியாற்றுகிற 8 அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள், அதை கண்காணிக்க வேண்டும். இப்போ ஊர்காவல் படை என்று ஒன்று உருவாக்கப்பட்டது, அது என்ன செய்யுதுன்னே தெரியல. ஊர்காவல் படை உண்மையிலேயே இங்கே காவல் நிலையங்களில் பணியாற்றக்கூடிய ஏட்டுக்கும் எஸ்ஐக்கும் அல்லது சப் இன்ஸ்பெக்டருக்கும் வந்து அடிமை வேலை செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஊர்காவல் படை என்பது கிராமிய பாதுகாப்பு படையாக மாற்றப்பட வேண்டும். அந்த படைக்கு முறையான பயிற்சி இருக்க வேண்டும். அவர்கள் இங்கே கிராமப்புறங்களில் நடக்கிற எல்லா விஷயங்களையும், காதல் விஷயமாக இருக்கட்டும், காம்பவுண்டு விஷயமாக இருக்கட்டும், இடத்தகராறாக இருக்கட்டும், எந்த ஒரு தகராறு இருந்தாலும் அதை பேசி தீர்ப்பதற்கும் சமாதானப்படுத்துவதற்குமான ஒரு படையாக அது அமைந்தால் சிங்கப்பெண்கள் படைக்கு அந்த தகவலை தெரிவிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே உளவுத்துறை வந்து இங்கே தலைவர் உத்தரவிட்டும் கூட செயலிழந்து கிடக்கிறதா என்கிற கேள்வி நான் வைக்க விரும்புகிறேன். தயவுசெய்து உளவுத்துறை நண்பர்கள் அல்லது காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை நண்பர்கள் எங்கள் ஆட்சிக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்கள் கடந்த ஆட்சியை போல வந்து கையூட்டு வாங்கி கொண்டு அல்லது அதன் மூலமாக இப்போ டி நகரில் ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு அல்லது ஜேசி வர்றாருன்னு சொன்னால்
அதுக்கு பல லட்சங்கள் கப்பம் கட்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த மாதிரி கனவுகளோடு தயவு செய்து வராதீர்கள். மக்கள் பணியாற்றுவதற்கு, மக்களோடு மக்களாக இணைந்து கடமையாற்றுவதற்கு நீங்கள் வர வேண்டும். எங்கள் ஆட்சிக்கு அவர்கள் ஒத்துழைப்பு தரணும். இது அதிகாரிகளுடைய ஆட்சி இல்லை, என் தலைவனுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன் இதெல்லாம் நான் குறிப்பிட்றேன்னா, நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் தோற்றது என்பதை ஆய்வு செய்வதற்கே ஒரு குழு போட்டு பேசினதில் முக்கியமான செய்தி என்னென்னா, அதிகாரிகளின் ஆட்சி நடைபெற்றதால் தான் இவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இங்கே நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இது எங்கள் தலைவருடைய ஆட்சி, நேர்மையான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். அப்படி என்றால் கிராமிய பாதுகாப்பு படையை உருவாக்கம் செய்து அதிலிருந்து வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும், நீங்கள் பெண்கள் பிரச்சனை மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பகை இருக்கிறது. எந்த கிராமத்தில் யாருக்கு பகை இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது எங்கே போய் முடியுதுன்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொலையில் போய் முடிகிறது. அப்போ இதை கண்காணித்து அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கிராம அந்த நிர்வாக அதிகாரி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சமமாக அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி என்றால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை ஓரளவுக்கேனும் பாதுகாக்க முடியும். முற்றிலுமாக ஒழித்து விட முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி இருக்குது, அவங்களுக்குள்ள சண்டை இருக்குது, பகலில் பேசிக்கிறாங்க, இரவு சண்டை நடக்குது. அப்படி என்றால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது கொலையில் முடிஞ்சிருந்துன்னு சொன்னால் அதுக்கு அரசு பொறுப்பேற்க முடியாது, அல்லது அங்கே இருக்கிற நிர்வாகம் பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா வீட்டுக்கு ஒரு காவல்துறையை, வீட்டுக்கு ஒரு கிராமிய பாதுகாப்பு படையை போட முடியாது. ஆக தெள்ள தெளிவாக இந்த மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் எங்கள் அரசு இருக்கிறது. இன்னும் விழிப்புணர்வு பத்தலை. இன்னொன்று, கட்டமைப்பையே இன்னும் சரியாக நாங்கள் நிலைநிறுத்தவில்லை. இப்போ தான் நாங்கள் எல்லாமே புதியவர்கள் தானே, நாங்கள்லாம் புதியவர்கள் தானே, ஆட்சிக்கு புதியவர்கள் தானே, அனுபவம் இல்லாதவர்கள் தானே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் அந்த ஆட்சி முறையை எப்படி அமைக்க வேண்டும், எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும். என்னதான் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தாலும் கூட எங்களுக்கென்று ஒரு சிந்தனை ஆற்றல் இருக்கிறார். அந்த சிந்தனையின் வடிவமாக எங்கள் ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆக இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் தாங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறத விட நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு நல்லாட்சியை தருவதற்காக தான் இந்த படிப்பினைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சிறுமி படுகொலை அல்லது சிறுமி பாலியல் என்பது நாங்கள் பகிரங்க மன்னிப்பு தமிழ் மக்கள்கிட்ட தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா இது ஜீரணிக்க முடியாத குற்றச்செயல். நாங்கள் இதில் ஏதோ பவ்யமாக பேசி தப்பித்து கொள்வதற்கான மனநிலையில் நாங்கள் இல்லை. ரொம்ப வருத்தமாக, வேதனையாக அந்த சம்பவம் எங்களுடைய இதயத்தை போட்டு வாட்டி கொண்டிருக்கிறது. எங்கள் முதல்வர் மிக கடுமையாக இந்த விடயத்தில் சோர்ந்து போயிருக்கிறார். என்ன இவ்வளவு மோசமாக அந்த கட்டமைப்பு இருக்குங்க. கலாச்சார பண்பாடுகளை பேணி பாதுகாக்க வேண்டும், சமூக சீர்திருத்தங்களை உருவாக்கப்பட வேண்டும், இன்னும் கட்டமைப்புகளை வலுவாக்க வேண்டும். அப்படின்னா தான் இது குறையுமே ஒழிய நிறுத்த முடியாது. Holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.